உயிர்த்தெழுந்த திருநாளுக்கு பின்வரும் 6வது ஞாயிறு மாணவர் ஞாயிறு. இந்த நாளுக்குரிய சுருக்க மன்றாட்டு ஜெபம். ஞானத்தின் கடவுளே, நீரே நித்திய ஞானமாக இருந்து உமது படைப்புகளின் இரகசியத்தை நாங்கள் புரிந்து கொள்ள செய்கிறதற்காக நன்றி படைக்கிறோம். எங்கள் தலைமுறையினர் கர்த்தருக்கு பயப்படுதலை ஞானத்தின் ஆரம்பம் என்பதை உணர்ந்து உமக்கு பயப்படும் பயத்தில் வளரும் கிருபையினால் நீதி, சமாதானம் மற்றும் அன்பு நிறைந்த சமூகத்தை உருவாக்கிட உம்மோடும் தூய ஆவியரோடும் ஒரே கடவுளாக வாழ்ந்து ஆட்சி செய்கிற இயேசு கிறிஸ்துவின் வழியாக வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். உட்காருங்கள். இந்த நாளுக்குரிய திருமுறை பாடங்கள் படிக்க கேட்போம். 1ஆம் 2ஆம் திருமுறை பாடங்கள் தொடர்ந்து படிக்க கேட்போம். குறிக்கப்பட்டுள்ள 1ஆம் வேத பாடம் 1 ராஜாக்களின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் வசனங்கள் 3 முதல் 14 வரை. 1 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் வசனங்கள் 3 முதல். சாலமோன் கர்த்தரிடத்தில் அன்பு கூர்ந்து தன் தகப்பனாகிய தாவீதின் கட்டளைகளில் நடந்தான். ஆனாலும் அவன் மேடைகளிலே பலியிட்டு தூபம் காட்டி வந்தான். அப்படியே ராஜா பலிபீட கிபியோனுக்கு போனான். அது பெரிய மேடையாயிருந்தது. அந்த பலிபீடத்தின் மேல் சாலமோன் 1000 சர்வாக தகன பணிகளை செலுத்தினான். கிபியோனிலே கர்த்தர் சாலமோனுக்கு ராத்திரியில் சொப்பனத்திலே தரிசனமாகி, நீ விரும்புகிறதை என்னிடத்தில் கேள் என்று தேவன் சொன்னார். அதற்கு சாலமோன், என் தகப்பனாகிய தாவீது என்னும் உமது அடியான் உம்மை பற்றி உண்மையும் நீதியும் மன நேர்மையுமாய் உமக்கு முன்பாக நடந்தபடியே தேவரீர் அவருக்கு பெரிய கிருபை செய்து அந்த பெரிய கிருபையை அவருக்கு காத்து இந்நாளில் இருக்கிறபடியே அவருடைய சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற ஒரு குமாரனை அவருக்கு தந்தீர். இப்போதும் என் தேவனாகிய கர்த்தாவே, தேவரீர் உமது அடியேனை என் தகப்பனாகிய தாவீதின் ஸ்தானத்திலே ராஜாவாக்கினீரே. நானோவென்றால் போக்கு வரவு அறியாத சிறு பிள்ளையாயிருக்கிறேன். நீ தெரிந்து கொண்டதும் ஏராளத்தினால் எண்ணிக்கைக்கு அடங்காததும் லக்கத்திற்கு உட்படாததுமான திரளான ஜனங்களாகிய உமது ஜனத்தின் நடுவில் அடியேன் இருக்கிறேன். ஆகையால் உமது ஜனங்களை நியாயம் விசாரிக்கவும் நன்மை தீமை இன்னதென்று வகையறுக்கவும் அடியேனுக்கு ஞானமுள்ள இருதயத்தை தந்தருளும். ஏராளமாய் இருக்கிற இந்த உமது ஜனங்களை நியாயம் விசாரிக்க யாராலே ஆகும் என்றான். சாலமோன் இந்த காரியத்தை கேட்டது ஆண்டவருடைய பார்வைக்கு உகந்த விண்ணப்பமாயிருந்தது. ஆகையினால் தேவன் அவனை நோக்கி, நீ உனக்கு நீடித்த நாட்களை கேளாமலும் ஐஸ்வர்யத்தை கேளாமலும் உன் சத்துருக்களின் பிராணனை கேளாமலும் நீ இந்த காரியத்தையே கேட்டு நியாயம் விசாரிக்கிறதற்கு ஏற்ற ஞானத்தை உனக்கு வேண்டிக் கொண்டபடியினால் உன் வார்த்தைகளின்படியே செய்தேன். ஞானமும் உணர்வுள்ள இருதயத்தை உனக்கு தந்தேன். இதிலே உனக்கு சரியானவன் உனக்கு முன் இருந்ததும் இல்லை, உனக்கு சரியானவன் உனக்கு பின் எழும்புவதும் இல்லை. இதுவுமன்றி நீ கேளாத ஐஸ்வர்யத்தையும் மகிமையையும் உனக்கு தந்தேன். உன் நாட்களில் இருக்கிற ராஜாக்களிலே ஒருவனும் உனக்கு சரியானவன் இருப்பதில்லை. உன் தகப்பனாகிய தாவீது நடந்தது போல நீயும் என் கட்டளைகளையும் என் நியமங்களையும் கைக்கொண்டு என் வழிகளிலே நடப்பாயாகில் உன் நாட்களையும் நீடித்திருக்க பண்ணுவேன் என்றார் என்பது பாடம் முடிந்தது. தேவனே உமக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென். தெரிந்து கொள்ளப்பட்ட 2வது வேத பாடம் 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 13 முதல் 21 வரை. 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 13 முதல். உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று நீங்கள் அறியவும் தேவகுமாரனுடைய நாமத்தின் மேல் நீங்கள் விசுவாசமாக இருக்கவும் தேவகுமாரனுடைய நாமத்தின் மேல் விசுவாசமாக இருக்கிற உங்களுக்கு இவைகளை எழுதியிருக்கிறேன். நாம் இதை ஆகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதை அவரை பற்றி நாம் கொண்டிருக்கிற தைரியம். நாம் எதை கேட்டாலும் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்று நாம் அறிந்திருந்தோமானால் அவரிடத்தில் நாம் கேட்டவைகளை பெற்றுக்கொண்டோம் என்று அறிந்திருக்கிறோம்.
மரணத்துக்கு ஏதுவல்லாத பாவத்தை தன் சகோதரன் செய்ய ஒருவன் கண்டால் அவன் வேண்டுதல் செய்ய கடவன், அப்பொழுது அவனுக்கு ஜீவனை கொடுப்பார். யாருக்கென்றால் மரணத்துக்கு ஏதுவல்லாத பாவத்தை செய்தவர்களுக்கே மரணத்துக்கு எதுவான பாவம் உண்டு. அதை குறித்து வேண்டுதல் செய்ய நான் சொல்லேன். அநீதியெல்லாம் பாவம்தான் என்றாலும் மரணத்துக்கு ஏதுவல்லாத பாவம் உண்டு. தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான் என்று அறிந்திருக்கிறோம். தேவனால் பிறந்தவன் தன்னை காக்கிறான், புல்லாங்கன் அவனை தொடான். நாம் தேவனால் உண்டாயிருக்கிறோம் என்று உலகம் முழுவதும் புல்லாங்கனுக்குள் கிடைக்கிறது என்றும் அறிந்திருக்கிறோம். அன்றியும் நாம் சத்தியமுள்ளவரை அறிந்து கொள்வதற்கு தேவனுடைய குமாரன் வந்து நமக்கு புத்தியை தந்திருக்கிறார் என்று அறிவோம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து என்னப்பட்ட சத்தியம் உள்ளவருக்குள்ளும் இருக்கிறோம். இவரே மெய்யான தேவனும் நித்திய ஜீவனுமாய் இருக்கிறார். பிள்ளைகளே, நீங்கள் விக்கிரங்களுக்கு விலகி உங்களை காத்துக்கொள்வீர்களாக. ஆமென். பாட முடிந்தது. கிறிஸ்துவுக்கே புகழ். உண்டாக நாம் அனைவரும் எழுந்து நின்று 326வது பாமாலை பாடுவோம். பாமாலை 326 ரட்சா பெருமானை பாரும் புண்ணிய பாதம் மண்டினம் என்று தொடங்கும் பாமாலை. பாமாலையின் நிறைவில் நற்செய்தி பாடம் படிக்க கேட்போம். Diva Kalapariya
வாசிக்க வேண்டிய 3ஆம் திருப்பகுதி அது லூக்கா எழுதினது 10ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் முதல் 24ஆம் வசனம் வரை. லூக்கா 10 21ஆம் அதிகாரம் முதல் 24ஆம் வசனம் வரை. அந்த வேளையில் இயேசு ஆவியிலே களி கூர்ந்து, பிதாவே, வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவரே, இவைகளை நீர் ஞானிகளுக்கும் கல்விமான்களுக்கும் மறைத்து பாலகருக்கு வெளிப்படுத்தினபடியால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். ஆம் பிதாவே, இப்படி செய்வது உம்முடைய திருவுளத்துக்கு பிரியமாய் இருந்தது. சகலமும் என் பிதாவினால் எனக்கு ஒப்புக்கொடுக்கப்பட்டிருக்கிறது. பிதா தவிர வேறொருவனும் குமாரன் இன்னார் என்று அறியான். குமாரன் அவரை எவனுக்கு வெளிப்படுத்த சித்தமாய் இருக்கிறாரோ அவனும் தவிர வேறொருவனும் பிதா இன்னார் என்று அறியான் என்றார். பின்பு தமது சீஷரிடத்தில் திரும்பி தனித்து அவர்களை நோக்கி, நீங்கள் காண்கிறவைகளை காணும் கண்கள் பாக்கிய உள்ளவைகள். அநேக தீர்க்கதரிசிகளும் ராஜாக்களும் நீங்கள் காண்கிறவைகளை காணவும் நீங்கள் கேட்கிறவைகளை கேட்கவும் விரும்பியும் காணாமலும் கேளாமலும் போனார்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். வாசிக்க வேண்டிய வாசிந்து கொடுத்தாயிட்டு தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதா. இந்த நாளுக்குரிய மகிழ்விக்கும் மன்னா வசனம் சொல்ல ஞாயிறு பிள்ளைகளை அன்போடு அழைக்கிறேன். And this is the confidence which we have in him, that if we ask anything according to his will, he hears us. 1 John 5:14. நாம் எதையாயிலும் அவருடைய சித்தத்தின்படி செய்தால் கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதை அவரை பற்றி நாம் கொண்டிருக்கிற தைரியம். 1 யோவான் 5:14. நாம் எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதை அவரை பற்றி நாம் கொண்டிருக்கிற தைரியம். 1 யோவான் 5:14. நாம் எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதே அவரை பற்றி நாம் கொண்டிருக்கிற தைரியம். 1 யோவான் 5:14. நாம் எதையாயிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பது அவரை பற்றி நாம் கொண்டிருக்கிற தைரியம். 1 யோவான் 5:14. நாம் எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் செவி கொடுக்கிறேன் என்பதை அவரை பற்றி நாம் கொண்டிருக்கிற தைரியம். 1 யோவான் 5:15. நாம் எதையாயிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறதுபடியால் அவரை பற்றி நாம் கொண்டிருக்கிறது. 1 யோவான் 5:14. நாம் எதையாயிலும் அவர்களுடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதை அவரை பற்றி நாம் கொண்டிருக்கிற தைரியம். 1 யோவான் 5:14. பிரேசலால் மகிழிக்கும் அண்ணா தலைப்பு. அறிவாகிய ஒளி வீசுவோம். இருளிலிருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன் அவன் இயேசு கிறிஸ்துவின் முகத்தின் உள்ள தமது மகிமையின் அறிவாகிய ஒளியை திராணவனும் பொறுத்தாக எங்கள் எதிர்களை பிரகாசித்தார். 2 கொரிந்தியர் 4:6. பிரைசலாட் மகிழ்விக்கும் அண்ணா தலைப்பு. அறிவாகிய ஒளி வீசுவோம். இருளிலிருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன் இயேசு கிறிஸ்துவின் முகத்தில் உள்ள தமது மகிமையின் அறிவாகிய ஒளியை தோன்ற பண்ணும் பொருட்டாக தமது இதயங்களிலே பிரகாசித்தார். 2 கொரிந்தியர் 4:6. மகிழ்விக்கும் அண்ணா தலைப்பு. அறிவாகிய ஒளி வீசுவோம்.
இதிலிருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன் இயேசு கிறிஸ்துவின் முகத்திலுள்ள தமது மகிமையின் அருவாகிய ஒளியை தோன்ற பண்ணும் போதாக எங்கள் இதயங்களை பிரகாசித்தார் என்று கொண்ட நாளாக. கிறிஸ்தலான் மகிழ்விக்கும் மன்னா தலைப்பு அறிவாகிய ஒளி வீசுவோம். இருளிலிருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன் இயேசு கிறிஸ்துவின் முகத்தில் உள்ள தமது மகிமையின் அறிவாகிய ஒளியை தோன்ற பண்ணும் பொருட்டாக எங்கள் இருதயங்களிலே பிரகாசித்தார். 2 கொரிந்தியர் 4:6. நாம் எதையும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதையும் அவரை பற்றி நாம் கொண்டிருக்கிற தைரியம். 1 யோவான் 5:14. நாம் எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதை அவரை பற்றி நாம் கொண்டிருக்கிற தைரியம். 1 யோவான் 5:14. And this is the confidence which we have in him, that if we ask anything according to his will, he hears us. 1 John 5:14. பிரைஸ் லார்ட் ஆல். மகிழ்விக்கும் மனா கடவுளுக்கு பயப்படுதல் ஞானத்தின் துவக்கம். மாணவர் ஞாயிறு. நாம் எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதை அவரை பற்றி நாம் கொண்டிருக்கிற தைரியம். 1 யோவான் 5:14. ஆமீன். கடவுளுக்கு பயப்படுதல் ஞானத்தின் துவக்கம். நாம் எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதை அவரை பற்றி நாம் கொண்டிருக்கிற தைரியம். 1 யோவான் 5:14. கடவுளுக்கு பயப்படுதலே ஞானத்தின் துவக்கம். நாம் எவையாயிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதையே நாம் அவருக்கு பற்றியுள்ள கொண்டிருக்கிற தைரியமாகும். 1 யோவான் 5:14. Fear of the Lord as the beginning of wisdom, and this is the confidence which we have in him, that if we ask anything according to his will, he hears us. 1 John 5:14. And this is a confidence which we have in him, that if we ask anything according to his will, he is. 1 John 5:14. அயிலிக்கும் மன்னா அழகிய ஒளி வீசுவோம். இதிலிருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன் இயேசு கிறிஸ்துவின் முகத்தில் உள்ள தமது மகிமையின் அழகிய ஒளியை தோன்ற பண்ணும் பொருட்டாக எங்கள் இதயங்களிலே பிரகாசித்தார். 2 கொரிந்தியர் 4:6. மகிழ்விக்கும் மன்னா அறிவாகிய ஒளி வீசுவோம். இருளில் இருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன் இயேசு கிறிஸ்துவின் முகத்தில் உள்ள தமது மகிமையின் அறிவாகிய ஒளியை தோன்ற பண்ணும் பொருட்டாக எங்கள் இதயங்களிலே பிரகாசித்தார். 2 கொரிந்தியர் 4:6. நாம் எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதை அவரை பற்றி நாம் கொண்டிருக்கிற தைரியம். 1 யோவான் 5:14. And this is the confidence which we have in him, that if we ask according to his yes, according to his anything according to his thing will be hears us. 1 John 5:14. நாம் எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி செய்தால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதை அவரை பற்றி நாம் கொண்டிருக்கிற தைரியம். 1 யோவான் 5:14. நாம் எதையாகிலும்
அவர்களுடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதே அவரை பற்றி நாம் கொண்டிருக்கிற தைரியம். 1 யோவான் 5:14. நாம் எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதே அவரை பற்றி நாம் கொண்டிருக்கிற தைரியம். 1 யோவான் 5:14. நாம் எதையாகிலும் அவருடைய சித்தத்தை படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதே அவரை பற்றி நாம் கொண்டிருக்கிற தைரியம். 1 யோவான் 5:14. நாம் எதையாகிலும் அவருடைய சித்தத்தில் படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதே அவரை பற்றி நாம் கொண்டிருக்கிற தைரியம். 1 யோவான் 5:14. Fear of the Lord as the beginning of wisdom. Students Sunday. And this is the confidence which we have in Him, that if we ask anyone according to His will, He hears us. 1 John 5:14. Fear of the Lord as the beginning of wisdom. Students Sunday. And this is the confidence which we have in Him, that if we ask anything according to His will, He hears us. 1 John 5:14. Fear of the Lord is the beginning of wisdom, and this is the confidence which we have in Him. If we ask anything according to His will, He hears us. 1 John 5:14. நாம் எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதே நாம் அவரை பற்றி நாம் கொண்டிருக்கிற தைரியம். 1 யோவான் 5:14. கடவுளுக்கு பயப்படுதல் ஞானத்தின் துவக்கம். மாணவன் நம் எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதை அவரை பற்றி நாம் கொடுக்கிற தைரியம். 1 யோவான் 5:14. பிரைஸ் லாட்டால் மகிழ்விக்கும் அண்ணா தலைப்பு கடவுளுக்கு பயப்படுதல் ஞானத்தின் ஆரம்பம். மாணவர் ஞாயிறு. நாம் எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதை அவரை பற்றி நாம் கொண்டிருக்கிற தைரியம். 1 யோவான் 5:14. தேங்க்யூ க்ளோரி காட். இருளிலிருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன் இயேசு கிறிஸ்துவின் முகத்திலுள்ள தமது மகிமையின் அறிவாகிய ஒளியை பிரகாசிக்க பண்ணும் பொருட்டாக எங்கள் இதயங்களிலே அவர் பிரகாசித்தார். 2 கொரிந்தியர் 4:6. இருளிலிருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன் இயேசு கிறிஸ்துவின் முகத்திலுள்ள தமது மகிமையின் அறிவாகிய ஒளியை தோன்ற பண்ணும் பொருட்டு எங்கள் இதயங்களிலே பிரகாசித்தார். 2 கொரிந்தியர் 4:6. நாம் எதாகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் நம்மை செவி கொடுக்கிறார் என்பதே அவரை பற்றி நாம் அறிந்திருக்கிற செவி கொடுக்கிறார் என்பதே அவரை பற்றி அறிந்திருக்கிறோம். 1 யோவான் 5:14. கேட்டார் அவர் நமக்கு தைரியம் செவி என்பது அவரை பற்றி நாம் கொடுக்கிற தைரியம். 1 யோவான் 5:14. நாம் எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பது அவரை பற்றி நாம் கொண்டிருக்கிற தைரியம். 1 யோவான் 5:14. நாம்
நாம் எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதையே அவரை பற்றி நாம் கொண்டிருக்கிற தைரியம். 1 யோவான் 5:14. நாம் எதையாயினும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதே அவரை பற்றி நாம் கொண்டிருக்கும் தைரியம். 1 யோவான் 5:14. This is the confidence which we have on him, that if we ask anything according to his will, he hears us. 1 John 5:14. And this is the confidence which we have in him, that if we ask anything according to his will, he hears us. 1 John 5:14. நாம் அனைவரும் இணைந்து இந்த நாளுக்குரிய வசனத்தை சொல்லுவோம். கடவுளுக்கு பயப்படுதல் ஞானத்தின் துவக்கம். நாம் எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதே அவரை பற்றி நாம் கொண்டிருக்கிற தைரியம். 1 யோவான் 5:14. ஜெப பாடலை பாடி ஆண்டவருடைய வார்த்தைக்காக ஆயத்தப்படுவோம். ஜெபிப்போம். கன்மலையும் மீட்பெருமாகிய எங்கள் அன்பின் ஆண்டவரே, ஞானத்தின் உறைவிடமாகிய உம்மை நோக்கி பார்க்கிறோம். இந்த மாணவர் ஞாயிற்றுக்கிழமை வழிபாட்டில் நாங்கள் தியானிக்கின்ற தியானம் இனிதாயிருக்கவும், எங்களுடைய உறைவிடமாகிய ஞானத்தை நோக்கி பார்க்கிறதான இந்த வேளையில் உம்முடைய ஞானம் எங்களுக்கு ஊற்றப்படவும், புதிய கல்வி ஆண்டிற்குள் பிரவேசிக்கின்ற அன்பு பிள்ளைகள் இந்த நாளிலே உம்முடைய நிறைவான ஆசீர்வாதத்தோடு இந்த நல் வார்த்தைகளின் மூலமாய் பலப்படவும், ஆண்டவர் உடைய அமர்ந்த மெல்லிய சத்தத்தை எங்களுடைய செவிகளில் துணிக்க பண்ண வேண்டும் என்று ஞானமாய் இந்த உலகத்தில் தன்னை அர்ப்பணித்த ஆண்டவர் இயேசுவின் வழியாய் ஜெபிக்கிறோம். அன்பு நிறைந்த ஆண்டவரே, ஆமேன். கிறிஸ்துவுக்குள் அன்பார்ந்த இறை மக்களே, மாணவர் ஞாயிற்றுக்கிழமை வாழ்த்துதலையும் புதிய கல்வி ஆண்டில் பிரவேசிக்கின்ற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் தாமே ஞானமாயிருந்து வழிநடத்த வேண்டும் என்று சொல்லி ஜெபித்து வாழ்த்துவதிலும் மகிழ்ச்சி அடைகின்றேன். பிதாவாக்கிய கடவுளிடமிருந்தும்
ஞானமாய் தன்னை அர்ப்பணித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் நம்மை ஆற்றல் படுத்தி வழிநடத்துகிற தூய ஆவியரிடத்திலிருந்தும் வருகின்ற அருளும் அமைதியும் நம் அனைவரையும் ஆளுகை செய்வதாக. ஜூன் மாதத்தின் முதல் ஞாயிற்றுக்கிழமை மாணவர் ஞாயிறு என்று நாம் சார்ந்திருக்க நம்முடைய தென்னிந்திய திருச்சபை ஒவ்வொரு ஆண்டிலேயும் கடைபிடிக்கும்படியாய் ஆசரிக்கும்படியாய் நம்மை அழைத்திருக்கின்றது. இந்த ஜூன் மாதத்தின் முதல் ஞாயிற்றுக்கிழமை முதல் நாளாக அமைந்திருப்பதனாலே இந்த மாதத்திற்குரிய வாக்குத்தத்தத்தின் செம்பொருளாக்கிய அறிவு என்ற ஒளி வீசுவதற்குரிய அழைப்பை பெற்றுக்கொண்டவர்களாய் இந்த நாளுக்குரிய ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ள என்னோடு இணைந்து தியானிக்க உங்களை அன்போடு அழைக்கின்றேன். ஞானம், அறிவு என்கின்ற 2 வார்த்தைகள் நம்முடைய பயன்பாட்டிலே உள்ளது. இந்த ஞானமும் அறிவும் ஒன்றையொன்று சார்ந்திருந்தாலும் அது பிரிந்து பொருள் தரக்கூடியதாக இருக்கின்றது என்பதை நாம் அறிந்திருக்கின்றோம். ஒவ்வொரு ஆண்டிலேயும் அதை நாம் செவிமடுத்திருக்கின்றோம். அறிவு என்பது நூல்களின் வழியாய் ஒருவேளை நம்முடைய உலக பிரகாரமான ஆற்றலை அறிவாக வெளிப்படுத்திக் கொள்வது என்பது நாம் அறிந்த உண்மை. புத்தகங்களின் வழியாக நாம் பெற்றுக்கொள்வது அறிவு. ஆனால் ஞானம் என்பது ஆண்டவர் தருகின்ற ஒரு விஷயம். அதை நாம் நூல்களின் மூலமாய் பெற்றுக்கொள்ள முடியாது. புத்தகங்களின் வழியாக அறிவை வளர்த்து கொள்வதைப் போல ஞானத்தை வளர்த்து கொள்ள இயலாது. ஞானம் என்பது கடவுள் தருகின்ற ஒரு ஆற்றல். நாம் படிக்க கேட்ட முதல் திருமறை பகுதியிலே 1 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரத்தில் சாலமோன், ஞானி என்று அழைக்கப்படுகின்ற சாலமோன் அரசாட்சியின் தொடக்க காலத்திலே ஆண்டவரிடத்திலே இதைத்தான் கேட்கின்றார். அடியேனுக்கு ஞானமுள்ள இருதயத்தை தந்தருளும். அவனுடைய வேண்டுதலின் அடிப்படையிலே ஆண்டவர் அந்த ஞானமுள்ள இருதயத்தை ஆண்டவர் தந்தார். ஞானமும் உணர்வும் உள்ள இருதயத்தை உனக்கு தந்தேன் என்று 12ஆம் வசனத்திலே ஆண்டவர் உரைக்கின்றார். இந்த ஞானத்தை கடவுளிடமிருந்து சாலமோன் பெற்றுக்கொண்டபடியினால்தான் ஒருவேளை நாம் நீதிமொழிகள் 31 அதிகாரத்தையும் ஒவ்வொரு மாதத்தின் 31 நாட்களும் நாம் தினமும் படிக்கக்கூடிய கிறிஸ்தவர்களாய் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். பிள்ளைகளுக்கு அதை படிப்பதற்கு நாம் கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறோம். இந்த முதல் நாளில் கூட, இன்றைக்கு முதல் நாள், மாதத்தின் முதல் நாளிலே நீதிமொழிகளின் 1வது அதிகாரத்தை நீங்கள் அநேகர் படித்திருப்பீர்கள். அந்த முதல் அதிகாரத்திலே கூட அங்கே 2ஆம் வசனத்திலேயே சொல்லப்பட்டிருக்கிறது, ஞானத்தையும் போதகத்தையும் அறிந்து புத்திமதிகளை உணர்ந்து. 6ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிற நீதிமொழியும் அதன் அர்த்தத்தையும் ஞானிகளின் வாக்கியங்களையும் அவர்கள் உரைத்த புதை பொருள்களையும் அறிந்து கொள்வான். கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். ஆக கடவுளுக்கு பயப்படுகின்ற பயம்தான் ஞானத்தை கொடுக்கக்கூடியது என்பதை இந்த சாலமோன் ஆண்டவரிடத்திலே ஞானத்தை கேட்டு பெற்றுக்கொண்டதின் அடிப்படையிலே, அந்த ஞானமும் உணர்வும் உள்ள இருதயத்தை சுதந்திரித்துக் கொண்டதின் அடிப்படையிலே இங்கே தன்னுடைய எழுத்துக்களிலே அதை பதிவு செய்திருக்கின்றார். கர்த்தருக்கு பயப்படுவது மாத்திரம்தான் ஞானத்தின் தொடக்கமாக இருக்கும் என்று சொல்லி. இந்த 1 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரத்தின் 3ஆம் வசனத்தை நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னால், சாலமோன் கர்த்தரிடத்தில் அன்பு கூர்ந்து தன் தகப்பனாகிய தாவீதின் கட்டளைகளில் நடந்தான். ஆனாலும் அவன் மேடைகளிலே பலியிட்டு தூபம் காட்டி வந்தான் என்று சொல்லி, கர்த்தருடைய வழிகளிலே நடப்பதற்கு தன்னுடைய தகப்பன் கற்றுக் கொடுத்த காரியங்களை எல்லாம் தன்னுடைய வாழ்விலே நடைமுறைப்படுத்தி இருந்தான் என்று நாம் அங்கே தொடக்க பகுதியிலே பார்க்கின்றோம். தாவீதின் நியமங்களின்படி நடப்பதற்கு கற்றுக்கொண்டவன்,
ஆண்டவருடைய சமூகத்திலே காத்திருந்து ஞானத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கின்ற உணர்வை சுதந்திரித்துக் கொண்டவன். ஆகவே கர்த்தருக்கு பயப்படுதல் மாத்திரம்தான் இந்த ஞானத்தின் உறைவிடமாக இருக்க முடியும் என்பதை உள்ளார்ந்த விதத்திலே புரிந்து கொண்டவனாய் இந்த சாலமோன் ஆண்டவரிடத்தில் ஞானத்தை பெற்றுக்கொள்ளுகின்றான். அந்த ஞானத்தை பெற்றுக்கொள்ளுகின்ற அந்த ஆற்றல் தான் சாலமோனுடைய அரசாட்சியை நாம் படித்தாலும் சரி, சாலமோனுடைய செயல்பாடுகளிலே வெளிப்பட்ட நீதிமொழிகளை படிக்கும் போதும் சரி, அந்த ஞானத்தின் உறைவிடமாக்கிய ஆண்டவர் எந்த அளவிலே சாலமோனுடைய வாழ்விலும் செயல்பாட்டிலேயும் நிறைந்திருந்தார் என்பதை புரிந்து கொள்ள முடிகின்றது. இந்த மாணவர் ஞாயிற்றுக்கிழமையிலே மாணவ பருவத்தில் இருக்கின்ற அன்பு பிள்ளைகள், ஒரு புதிய கல்வி ஆண்டிற்குள் பிரவேசிக்க இருக்கின்ற அன்பு பிள்ளைகளுக்கு இந்த ஞானத்தின் உறைவிடமாக்கிய ஆண்டவரை கற்றுக் கொடுக்கும்படியாய், அல்லது இந்த ஞானத்தின் உறைவிடமாக்கிய ஆண்டவரை சார்ந்திருக்கும்படியாய், அல்லது இந்த ஞானத்தின் உறைவிடமாக்கிய ஆண்டவருக்கு மாத்திரம் பயப்படும்படியாய் நம்முடைய மாணவ செல்வங்களை வளர்ப்பதற்கு இந்த மாணவர் ஞாயிற்றுக்கிழமையிலே நாம் அழைக்கப்படுகின்றோம். நம்முடைய பிள்ளைகள், மாணவ பருவத்தில் இருக்கின்ற நம்முடைய பிள்ளைகளை ஆண்டவர் இயேசு என்கின்ற அந்த ஞானத்தின் உறைவிடத்திலே அவர்களை அர்ப்பணித்து வளர்க்கின்ற போது இந்த சாலமோனை போல கடவுளிடத்திலிருந்து ஞானமுள்ள இருதயத்தை பெற்றுக்கொண்டவர்களாய் நம்முடைய மாணவ சமுதாயம் உருவாகும் என்பதிலே எந்த விதமான சந்தேகமும் இல்லை. சாமுவேலின் முதலாம் புஸ்தகத்திலே சாமுவேலுடைய அந்த தொடக்க வாழ்வு, அந்த வரலாறு பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. 1 சாமுவேல் முதலாம் புஸ்தகத்திலே அன்னாள் ஒரு குமாரனுக்காக ஏங்கி இருந்தவள். ஒரு குறிப்பிட்ட கால திட்டத்திலே ஆண்டவர் அவளுடைய விண்ணப்பத்தை கேட்டு இருதயத்தை ஊற்றி ஜெபித்த ஜெபத்திற்கு பதில் தந்து சாமுவேல் என்ற குமாரனை ஆண்டவர் கொடுக்கின்றார். அவள் தன்னுடைய பொருத்தனையின்படியே சாமுவேலை வளர்த்து ஆண்டவருடைய சன்னிதானத்தில் கொண்டு வந்து சேர்க்கின்றார். அன்னாள் ஜெபம் பண்ணி என் இருதயம் கர்த்தருக்குள் களி கூர்ந்திருக்கிறது என்று சொல்லி சாமுவேலை அங்கே ஆண்டவருடைய சன்னிதானத்தில் அன்றைக்கிருந்த ஆசாரியனாகிய ஏலியினுடைய கரத்தில் அர்ப்பணிக்கின்றதை நாம் அந்த முதல் வரலாற்றில் நாம் பார்க்கின்றோம். இந்த வரலாற்றை நாம் படித்து பார்க்கின்ற போது இந்த சாமுவேல் ஒரு மாணவ பருவத்திலே ஆலயத்திலே வாழும்படியான ஒரு வாய்ப்பை பெற்றுக்கொண்டு அந்த ஏலியோடு கூட இணைந்து ஆலயத்தின் செயல்பாடுகளிலே தன்னை இணைத்து வாழ்வை தொடக்குகின்றார். இந்த குட்டி சாமுவேல் அந்த மாணவ பருவம், அந்த இளம் பிஞ்சு வயது ஆண்டவருடைய சமூகத்திலே இருக்கின்ற போதுதான் இந்த சாமுவேலிடத்தில் ஆண்டவர் பேசுகின்றார். ஆண்டவர் சாமுவேலே சாமுவேலே என்று கூப்பிட்ட போது அந்த இளம் பிஞ்சு மனதிலே, அந்த இளம் பிராயத்திலே, அந்த மாணவ பருவத்திலே சாமுவேலுக்கு அது புரியவில்லை. ஒருவேளை தன்னை ஏலிதான் அழைக்கின்றார் என்று சொல்லி ஏலியினிடத்தில் 2 முறை சென்று கேட்கின்றான், என்னை அழைத்தீரா அழைத்தீரா என்று சொல்லி. அந்த 2வது முறை வருகின்ற போதுதான் ஏலிக்கும் புரிகின்றது, அழைத்தது ஆண்டவர் என்று சொல்லி. ஆக கற்றுக் கொடுக்கின்றான். இனி உன்னை சாமுவேலே என்று சொல்லி உனக்கு செவியிலே அந்த குரல் ஒலித்தால் நீ என்ன சொல்ல வேண்டும்? கர்த்தாவே சொல்லும், அடியேன் கேட்கிறேன் என்று சொல்லி அனுப்புகின்றான். அதே போல சாமுவேல் அந்த இளம் பிராயத்திலே சென்று படுத்துக் கொள்ளுகிறான். ஆண்டவர் அவனோடு கூட பேசுகின்றார். கர்த்தாவே சொல்லும், அடியேன் கேட்கிறேன் என்று சொல்லுகின்றான். நீங்கள் அந்த இடத்துல அந்த பகுதியை 1 சாமுவேல் 3ஆம் அதிகாரத்தில் நீங்கள் படித்து பார்க்கின்ற போது ஏலியினுடைய வாழ்வில அவன் பெற்றுக்கொள்ளாத நிறைய காரியங்களை சாமுவேலுக்கு ஆண்டவர் கற்றுக் கொடுக்கின்றார். இஸ்ரவேல் மக்களை குறித்ததான சில காரியங்களை, ஏலியினுடைய குடும்பத்தை குறித்ததான சில காரியங்களை சாமுவேலிடத்தில் ஆண்டவர் பேசுகின்றார். அதை புரிந்து கொண்டு அதை செயல்படுத்தி
சாமுவேல் தன்னுடைய எதிர்காலத்திலே ஒரு ஆற்றல் நிறைந்த தீர்க்கதரிசியாய் உருப்பெற வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் அந்த குட்டி சாமுவேலை பயன்படுத்துகிறார். எங்கே பயன்படுத்தினார்? ஆலயத்திலிருந்து, அந்த ஆலயத்தின் பிரகாரத்திலிருந்து. அது ஆலயத்திலே தங்கியிருந்த அந்த அனுபவம் சாமுவேலுக்கு ஆண்டவருடைய குரலை கேட்கக்கூடிய வாய்ப்பை கொடுத்தது. ஆக அந்த மாணவ பருவம், அந்த இளம் பருவம், அந்த பிஞ்சு பருவம் ஆண்டவரோடு கூட உரையாடுகின்ற ஒரு அனுபவத்தை சாமுவேலுக்கு கொடுத்தது. எதிர்காலத்திலே ஒரு ஆற்றல் நிறைந்த தீர்க்கதரிசியாய் சாமுவேல் உருவெடுத்த போது இந்த அடித்தளம், ஆண்டவருடைய சன்னிதானத்தில் இருந்து இஸ்ரவேல் மக்களை குறித்து ஆண்டவர் திட்டமும் தெளிவுமாய் விளக்கின அந்த அடித்தளம் சாமுவேலை ஒரு வல்லமையுள்ள தீர்க்கதரிசியாய் உருவாக்கினது என்று சொன்னால் அது மிகையாகாது. அந்த வகையிலே சாமுவேலை அந்த மாணவ பருவத்தில், அந்த இளம் பருவத்திலே ஆண்டவர் பயன்படுத்தினார். அவனோடு கூட பேசினார், அவனோடு கூட இடைப்பட்டார். அவனை ஒரு ஆற்றல் மிக்க தீர்க்கதரிசியாய் உருவாக்குவதிலே அந்த ஆலய பிரகாரம் சாமுவேலுக்கு அடித்தளமாய் இருந்தது. சாமுவேலுக்கு பயனுள்ளதாய் இருந்ததற்கு, சாமுவேல் வளர்ந்து ஒரு பெரிய தீர்க்கதரிசியாய் உருவாகுவதற்கு அந்த இளம் பிராயம், அந்த மாணவ பருவம், ஆலயத்திலே தங்கியிருந்த அந்த அனுபவம், ஆக ஆலயத்திலே கொண்டு வந்து விடப்பட்டதன் மூலமாகத்தான் கர்த்தருக்கு பயப்படுகின்ற அந்த பயத்தை சாமுவேல் பெற்றுக் கொள்ளுகின்றார். ஆண்டவருடைய சன்னிதானத்திலே வளர்ந்ததன் மூலமாகத்தான் ஆண்டவருடைய அந்த இறை அச்சம் என்ன என்பதை தன்னுடைய உள் மனதிலே வளர்த்து கொள்ளுகிறார். ஏலியினுடைய பிள்ளைகளை குறித்து சாமுவேலிடத்திலே சொல்லுகின்றார். ஏலி ஒரு தீர்க்கதரிசியாக, ஒரு ஆசாரியனாக பணி செய்தாலும் கூட அந்த ஏலியினுடைய பிள்ளைகள் சரியாக வளர்க்கப்படவில்லை. அதை குறித்து சாமுவேலிடத்திலே ஆண்டவர் சொல்லுகின்றார். ஆக அந்த கர்த்தருக்கு பயப்படுகின்ற பயம் என்ன என்பதை அங்கே அந்த குட்டி சாமுவேல், அந்த மாணவ பருவம், அந்த இளம் பிராயத்திலே கற்றுக்கொள்ளுகின்றதை பார்க்கின்றோம். நம்முடைய பிள்ளைகள் இந்த மாணவ பருவத்திலே கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் என்ன என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அவருடைய ஆலய பிரகாரங்களிலே வளர்க்கப்பட வேண்டும். அவர்கள் ஆலயத்தை சார்ந்த சூழ்நிலையிலே அவர்கள் உருவாக்கப்பட வேண்டும். ஞாயிறு பள்ளி மாத்திரம் போதாது, விடுமுறை வேதாகம பள்ளி மாத்திரம் போதாது. அவர்களுக்கு கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் என்ன என்பதை நாம் கற்றுக் கொடுக்கக்கூடியவர்களாய் நாம் இருக்க வேண்டும். இந்த புதிய கல்வி ஆண்டிலே நம்முடைய மாணவ செல்வங்கள் புதிய வகுப்புகளுக்குள்ளாய் அடியெடுத்து வைக்கின்றார்கள். புதிய ஆசிரியர்களை, புதிய நண்பர்களை, புதிய வகுப்பறைகளை அவர்கள் சந்திக்க இருக்கின்றார்கள். ஒருவேளை இந்த சந்திப்பிலே அவர்கள் ஒரு புதிய அனுபவத்திற்குள்ளாய் கடந்து வருகின்ற போது கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தின் அந்த ஆழம் அவர்களிடத்தில் இருக்குமேயானால், கர்த்தருக்கு பயப்படுகின்ற பிள்ளைகளாய் அவர்கள் இந்த புதிய அனுபவத்தை பெற்றுக்கொள்வார்களே ஆனால், அந்த இறை அச்சத்தோடு கூட ஒவ்வொரு நாளும் தங்களுடைய கல்வியை அவர்கள் மேற்கொள்ள முனைவார்கள் என்று சொன்னால், சாமுவேலை போல ஒரு ஆற்றல் நிறைந்த தீர்க்கதரிசிகளாய் நம்முடைய மாணவ செல்வங்கள் உருவாக முடியும் என்பதிலே சந்தேகமில்லை. கர்த்தருக்கு பயப்படுகின்ற பிள்ளைகளாய் நம்முடைய பிள்ளைகள் வளர்க்கப்பட வேண்டும். அவர்களுக்கு எவ்வளவுதான் புத்தக அறிவை கொடுத்தாலும், எவ்வளவுதான் நூல்களின் மூலமாய் அவர்களுடைய அறிவாற்றலை வளர்ப்பதற்கு நாம் முயற்சி செய்தாலும், ஞானம் என்பது கடவுளிடத்திலிருந்து வருகின்ற ஒரு ஆற்றல். அந்த ஆற்றலை அவர்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அதை தருகின்ற ஆண்டவருக்கு பயப்படுகின்ற பயம் அவர்களுக்கு உள் மனதிலே வளர வேண்டும். அதை இந்த சாமுவேல் அன்றைக்கு பெற்றுக்கொண்டான். அந்த பெற்றுக்கொண்டதன் மூலமாய், அந்த மாணவ பருவத்திலே பெற்றுக்கொண்டதன் மூலமாய் சாமுவேலை ஒரு பெரிய தீர்க்கதரிசியாய் ஆண்டவர் இஸ்ரவேல் வரலாற்றிலே பயன்படுத்தினதை நாம் அறிந்திருக்கின்றோம். நம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே சொல்லும் அடியேன் கேட்கிறேன் என்கின்ற அந்த மனநிலைமையோடு கூட வளருகின்ற பிள்ளைகளாய், நம்முடைய பிள்ளைகள் அந்த இறை அச்சத்தோடு கூட வளருகின்ற பிள்ளைகளாய் இருக்க நாம் நம்முடைய பிள்ளைகளை அப்படியாக வளர்ப்பதற்கு நாம் அழைக்கப்படுகின்றோம். நாம் படிக்க கேட்ட நற்செய்தி வாசகத்தில் லூக்கா 10ஆம் அதிகாரத்தில் மிகவும் தெளிவாக ஒரு காரியம் பதிவு செய்யப்பட்டிருக்கிறதை 21ஆம் வசனத்தில் நாம் பார்க்க முடிகின்றது. பிதாவே, வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவரே, இவைகளை நீர் ஞானிகளுக்கும் கல்விமான்களுக்கும் மறைத்து பாலகருக்கு வெளிப்படுத்தினபடியால் உம்மை ஸ்தோத்தரிக்கின்றேன். ஒரு மிகப்பெரிய வரலாறு இதன் பின்புலத்திலே அடங்கி இருக்கிறது. லூக்கா 10ஆம் அதிகாரத்தை படித்து பார்க்கின்ற போது நாம் புரிந்து கொள்ள முடியும்.
ஒரு மிகப்பெரிய பின்னணியம் அந்த வசனத்திலே அமைந்திருக்கின்றது. வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவர் ஞானிகளுக்கும் கல்விமான்களுக்கும் மறைத்த விஷயத்தை யாருக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார்? பாலகருக்கு, மாணவ பருவத்தில் இருக்கின்ற பிஞ்சு குழந்தைகளுக்கு. ஏலிக்கு வெளிப்படுத்தாத விஷயம் குட்டி சாமுவேலுக்கு தான் வெளிப்படுத்தப்பட்டது, அந்த பாலகனுக்கு தான் வெளிப்படுத்தப்பட்டது. ஏலி அத்தனை நாள் அத்தனை ஆண்டு காலம் ஆலயத்திலே பணிவிடை செய்தாலும் ஏலிக்கு வெளிப்படுத்தப்படாத அநேக மறைபொருள்கள் குட்டி சாமுவேலுக்கு தான் வெளிப்படுத்தப்பட்டது. ஆக அந்த வார்த்தை ஆண்டவர் அங்கே பயன்படுத்துகிறார், பாலகருக்கு வெளிப்படுத்தி இருக்கிறீர். ஆக கர்த்தருக்கு பயப்படுகின்ற பயத்திலே நம்முடைய பிள்ளைகள் வளருகின்ற போது அவர்களுக்கு அநேக காரியங்களை ஆண்டவர் வெளிப்படுத்த முடியும் என்பதிலே சந்தேகமில்லை. ஏனென்றால் இதை சொன்ன ஆண்டவர் இயேசு கிறிஸ்து லூக்கா 2ஆம் அதிகாரத்திலே அங்கே 31ஆம் வசனத்தை நீங்கள் படித்து பார்க்கின்ற போது புரிந்து கொள்ள முடியும். அவர்களுடைய கூட போய் நாசரேத்திலே சேர்ந்து அவர்களுக்கு கீழ்ப்படிந்திருந்தார். இந்த இயேசு என்ன செஞ்சார்? பெற்றோருக்கு கீழ்ப்படிந்திருந்தார். அதுக்கு முன்னாடி இந்த எருசலேம் பண்டிகைக்கு பெற்றோரோடு கூட போன இயேசு காணாமல் போய்விட்டார். தேடிக்கொண்டிருக்கிறார்கள், இயேசுவை காணவில்லை என்று சொல்லி அலைந்து கொண்டிருக்கின்றார்கள். அப்பொழுது இயேசுவை அவர்கள் கண்டுபிடித்த இடம் எது? ஆலயத்திலே மிகப்பெரிய கல்விமான்கள் மத்தியிலே, மிகப்பெரிய வேதபாரகர்கள் மத்தியிலே இயேசு 12 வயதிலே, இந்த மாணவ பருவத்திலே இயேசு அவர்களை உட்கார்ந்து பேசி கொண்டிருக்கிறார். 47ஆம் வசனத்தில் நீங்கள் பார்ப்பீங்கன்னு சொன்ன 46, 47 அவர்கள் பேசுகிறதை கேட்கவும் அவர்களை வினவவும் கண்டார்கள். ஒரு சின்ன பையன், 12 வயசு பையன் போதகர்களிடத்தில் என்ன செய்யறாரு? கவுண்டர் ஆர்கியூமெண்ட் பண்றார். அவர் பேச கேட்ட யாவரும் அவருடைய புத்தியை, அவர் சொன்ன மாறுத்திரங்களை குறித்து பிரமித்தார்கள். இந்த 12 வயதிலே, இந்த மாணவ பருவத்திலே, இந்த பாலக அந்த வயதிலே அந்த ஞானத்தை குறித்து பிரமிப்படைந்தார்கள், அந்த ஞானத்தை குறித்து வியந்து போனார்கள். ஆக கடவுளிடத்திலிருந்து வெளிப்பட்ட அந்த ஞானம் இயேசுவிலே வெளிப்பட்டதை அந்த 12 வயதிலே அங்கே இருந்த ஆலயத்தில் இருந்த போதகர்கள் ஆச்சரியத்தோடு கூட பார்க்கின்றார்கள். கிறிஸ்துவில் அன்பார்ந்தவர்களே, நம்முடைய பிள்ளைகள் ஆலய பிரகாரங்களிலே வளர்க்கப்படுகின்ற போது, நம்முடைய பிள்ளைகள் ஆலய சார்போடு கூட வளர்க்கப்படுகின்ற போது இந்த கடவுளுடைய ஞானம் அவர்களிடத்தில் வெளிப்படும் என்பது மாத்திரமல்ல, அவர்களுடைய புத்தியும் அவர்களுடைய விவேகமும் உலகத்திற்கு ஆச்சரியத்தை கொடுக்கக்கூடிய வகையிலே அங்கே அவர்கள் ஆற்றலோடு கூட வளர முடியும் என்பதிலே எந்த விதமான சந்தேகமும் இல்லை. அப்படிப்பட்ட ஆற்றலை, அப்படிப்பட்ட கிருபையை நம்முடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் வைத்திருக்கிறதை இந்த மாணவர் ஞாயிற்றுக்கிழமையில நாம் புரிந்து கொள்ள அழைப்பு பெறுகின்றோம். 12 வயது மாணவ பருவம். இயேசு அங்கே ஒரு ஆற்றல் நிறைந்த வகையிலே தன்னுடைய வார்த்தைகளை வெளிப்படுத்துகின்றார். இயேசுவின் ஞானம் அந்த போதகர்கள் மத்தியிலே வெளிப்படுகின்றது. அன்றைக்கு சாமுவேல் அன்றைக்கு பெற்றுக்கொண்ட அந்த ஞானம், இந்த இயேசுவிலே வெளிப்பட்ட இந்த ஞானம் கல்விமான்களுக்கும் ஞானிகளுக்கும் மறைக்கப்பட்ட விஷயம், பாலகருக்கு வெளிப்படுத்தப்படுகின்ற அந்த ஞானம் இன்றைக்கு நம்முடைய சந்ததிக்கு வேண்டும் என்பதை நாம் ஏற்றுக்கொள்ள, நாம் அதை வாஞ்சிக்க அழைக்கப்படுகின்றோம். அப்படியானால் நம்முடைய பிள்ளைகள், நம்முடைய மாணவ செல்வங்கள், நம்முடைய இந்த பால பருவத்தில் இருக்கின்ற பிள்ளைகள் ஆலயம் சார்ந்த ஒரு சூழ்நிலையிலே வளர்க்கப்பட வேண்டும் என்கின்ற ஒரு சிந்தனையை நாம் முன்னிறுத்த அழைக்கப்படுகின்றோம். ஆக இந்த இறை அச்சம், கர்த்தருக்கு பயப்படுகின்ற பயம் ஒருவேளை அந்த ஞானமாக வெளிப்படுகின்றது. ஒருவேளை இந்த கர்த்தருக்கு பயப்படுகின்ற பயம் என்பது நம்முடைய பிள்ளைகளிடத்தில் இருக்கிறதா இல்லையா என்பதை நீங்கள் பரிசோதித்து பார்த்து கொள்ள வேண்டும். பிள்ளைகள் இன்றைக்கு ஞாயிறு பள்ளி இல்லை, ஆகவே பிள்ளைகளும் நம்மோடு கூட தான் இருக்கிறான். அவர்களையும் வைத்து நான் சொல்லுகின்றேன், உங்கள் பிள்ளை காலையில் எந்திரிச்சு நீங்கள் சொல்கிறதுக்கு முன்னாடியே அது பைபிள் எடுத்து படிக்குது அப்படின்னா உண்மையான பயம், கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் அதுக்கு இருக்குதுன்னு அர்த்தம்.
பைபிள் எடுத்து படி அப்படின்னு சொன்னதுக்கு பிற்பாடு பைபிளை எடுத்துச்சு அப்படின்னா அந்த பயம் இல்லைன்னு அர்த்தம். புரிஞ்சுக்கலாமா? கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இருந்தால் நீங்க சொல்லி கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா அது உங்களுக்கு பயப்படலை, கர்த்தருக்கு பயப்படுது. அதனால ஆட்டோமேட்டிக்கா காலையில் எந்திரிச்ச உடனே பைபிளை தூக்கும். உங்களுக்கு பயந்தா தான் நீங்க சொன்னதுக்கு பிற்பாடு பைபிளை தூக்கும். உங்களுக்கு பயந்துச்சுன்னா கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இல்லைன்னு அர்த்தம். ஞானம் எங்க இருந்து வருதுன்றத புரிஞ்சுக்கிறது. நீங்க சொல்றதுக்கு முன்னாடி பைபிள் எடுக்கிற பிள்ளைக்கு கர்த்தருடைய ஞானம் வெளிப்படும் என்பதிலே சந்தேகம் இல்லை. அது கர்த்தருக்கு பயந்தால் அது காலை கடன்களை அது செய்கின்ற போது இதை ஒரு பிரதானமான கடமையாக நினைத்து வேதத்தை வாசிக்கின்ற பிள்ளையாக வளரும். அப்படிப்பட்ட பிள்ளைகளுக்குத்தான் ஆண்டவர் ஞானிகளுக்கும் கல்விமான்களுக்கும் மறைத்த விஷயத்தை வெளிப்படுத்துவார். உங்களுடைய பிள்ளை அப்படிப்பட்ட பிள்ளைகளாய், நம்முடைய பிள்ளைகள் அப்படிப்பட்ட பிள்ளைகளாய் வளர வேண்டும். அப்படிப்பட்ட பிள்ளைகளாய் அந்த இறை அச்சம் என்கின்ற அந்த சொற்றொடரை வாழ்வியலாக்குகின்ற பிள்ளைகளாய் நம்முடைய பிள்ளைகள் இருக்குமேயானால் நிச்சயமாக ஆண்டவர் நம்முடைய பிள்ளைகளை அப்படிப்பட்ட ஒரு அந்த சாமுவேலை போல, இயேசுவானவரை போல வளர்ப்பார் என்பதிலே சந்தேகமில்லை. அங்கே கீழ்ப்படிந்திருந்தார். தொடர்ந்து லூக்கா 2:52 நம்ம எப்பயுமே மனப்பாடமாக சொல்லுகிற விஷயம், இயேசுவானவர் ஞானத்திலும் வளர்த்தியிலும் தேவ கிருபையிலும் மனுஷர் தயவிலும் அதிகமாய் விருத்தி அடைந்தார். அவருடைய விருத்தி அடைந்ததுல முதல் ஸ்டெப் என்னது? ஞானம், கடவுளிடமிருந்து வருகின்ற ஆற்றல். அதுக்கப்புறம் தான் வளர்த்தியும் தேவ கிருபையும் மனுஷர் தயவும். ஆண்டவர் முதலாவது அந்த ஞானத்தை தான் அங்கே இயேசுவுக்கு கொடுத்தார். இயேசு அந்த ஞானத்திலே வளர்ந்தார். ஆகவேதான் அவருடைய அற்புத செயல்பாடுகள், அவருடைய அதிசயமான காரியங்கள் அங்கே வேத பாரகரையும் பரிசேயரையும் சதுசேயரையும் அங்கே இருந்த அனைத்து கூட்டத்தினரையும் ஆச்சரியப்படும்படி அவர்களை வழிநடத்தி சென்றது என்று சொன்னால் மிகையாகாது. 1வது நூற்றாண்டிலே ஞான கோட்பாடுகள் என்கின்ற பல்வேறு விதமான கோட்பாடுகள், இயேசுவினுடைய மனிதத்தையும் இயேசுவினுடைய தெய்வீகத்தையும் குறித்து பல கோட்பாடுகள் வந்தது. ஆனால் இந்த கோட்பாடுகள் எல்லாம் அந்த இறை அச்சத்தை அல்லது கடவுளுக்கு பயப்படுகின்ற பயத்தை வளர்த்ததா என்றால் அது ஒரு கேள்விக்குறிதான். ஆனால் இறை நம்பிக்கையோடு வளர்க்கப்பட்ட பிள்ளைகள் தங்களை எதிர்காலத்திலே மிஷனரிகளாய் அர்ப்பணித்தார்கள். அந்த இறை அச்சத்தோடு கூட இறை நம்பிக்கையிலே வளர்ந்தவர்கள் தங்களை ஆண்டவருடைய நற்செய்தியாளர்களாய் அர்ப்பணித்து உலகமெங்கும் புறப்பட்டு சென்றார்கள் என்பதை திருச்சபை வரலாறும் திருமறை வரலாறும் நமக்கு கற்றுக் கொடுக்கின்றது. ஞானத்தை யாரும் விலை கொடுத்து என்ன செய்ய முடியாது, வாங்கவே முடியாது. இன்னைக்கு டாக்டரேட்லாம் விற்க ஆரம்பிச்சிட்டாங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு பிஹெச்டி படிக்கிறதெல்லாம் இன்னைக்கு என்ன ஆயிடுச்சு, சேல்ஸுக்கு வந்துருச்சு. இன்னைக்கு விற்க ஆரம்பிச்சிட்டாங்க. 2000 கொடுத்தா, 5000 கொடுத்தா, 10,000 கொடுத்தான்னு சொல்லி விற்பனைக்கு வந்துருச்சு. ஆனால் ஞானத்தை விலை கொடுத்து வாங்கவே முடியாது. அறிவை வாங்கலாம், பட்டங்களை வாங்கலாம், ஆனால் ஞானம் என்பது ஆண்டவர் தருகின்ற ஒரு விஷயம். அதை விலை கொடுத்து வாங்க வேண்டும் என்று சொல்லி நினைக்கவே முடியாது. அப்போ அந்த ஞானம் வேணும்னா என்ன செய்யணும்? யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் மிகவும் அழகாக யாக்கோபு அந்த வார்த்தையை சொல்லுகிறார். ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாயிருந்தால் யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவருமாகிய தேவனிடத்தில் கேட்க கடவன், அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்படும். இன்றைக்கு ஞானம் என்னிடத்தில் குறைந்து இருக்கின்றது. அறிவு வச்சிருக்கிறேன், ஆனா ஞானம் இல்லை. நம்முடைய மனதில் நினைக்கலாம், இந்த மாணவர் ஞாயிற்றுக்கிழமையில இந்த கல்வி திருப்பணிக்காக நம்முடைய காணிக்கையை செலுத்துவதற்கு முன்பதாக ஆண்டவருடைய சமூகத்தில் நம்மை அர்ப்பணிப்போம். ஆண்டவரே, நான் ஞானத்தில் குறைவுள்ளவன், ஞானம் எனக்கு குறைந்திருக்கிறது உண்மை. ஆண்டவருடைய சமூகத்தில் கேட்போம். ஞானத்தில் குறைவுள்ளவன் யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கின்ற ஆண்டவரிடத்தில், ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவருமாகிய ஆண்டவரிடத்தில் கேட்கின்ற போது அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்படும். இன்றைக்கு ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் இந்த கல்வி திருப்பணிக்காக காணிக்கை அர்ப்பணிக்க இருக்கிறோம். இந்த காணிக்கை அர்ப்பணிக்கின்ற போது ஆண்டவரே, என்னிடத்தில் ஞானம் குறைவுள்ளதாக இருக்கின்றது என்கின்ற மனநிலைமையோடு அர்ப்பணிப்போம். அதற்கு பிற்பாடு ஆண்டவருடைய பலிபீடத்தில்
அவருடைய சாக்கிரமத்தை பெற்றுக்கொள்வதற்காக முழங்கால் படியிடுகின்ற போது, ஆண்டவரே, குறைவுள்ள நிலைமையிலே கல்வி திருப்பணிக்காக காணிக்கை நான் கொடுத்திருக்கிறேன். ஆனால் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவரும் யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவருமாகிய ஆண்டவர், உம்முடைய சரீரத்தையே உம்முடைய இரத்தத்தையே எனக்காக கொடுத்துட்டீங்க, எனக்கு ஞானத்தை தாங்க சுவாமின்னு ஆண்டவரிடத்துல கேளுங்க. ஆண்டவர் அதை அப்படியே கொடுப்பார். இன்றைக்கு இந்த மாணவர் ஞாயிற்றுக்கிழமையில நாம் இழந்து போன அல்லது நமக்கு இல்லாமற் போன அல்லது நாம் குறைவுபட்டிருக்கின்ற இந்த ஞானத்தை ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் முழங்கால் படியிட்டு கேட்கின்ற போது, நம்மையே அர்ப்பணித்து ஆண்டவரிடத்தில் வேண்டுகின்ற போது, ஆண்டவர் அவனுக்கு அதை நிறைவாய் தருவார் என்று சொல்லி திருமுறை தெளிவாய் சொல்லுகிறது. தேவனிடத்தில் கேட்க கடவன், அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்படும். இந்த மாணவர் ஞாயிற்றுக்கிழமையில நம்முடைய பிள்ளைகள் ஞானமுள்ள பிள்ளைகளாய் வளர வேண்டும் என்று சொல்லி கேட்போம். நம்முடைய சந்ததி ஒரு ஞானிகளாய் வளர வேண்டும் என்று சொல்லி கேட்போம். நம்முடைய பிள்ளைகள், இந்த மாணவ செல்வங்கள் ஒரு ஞானமுள்ள மாணவ செல்வங்களாய் வளர வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் கேட்போம். நாம் குறைவோடு கூட ஆண்டவரிடத்தில் கேட்கின்ற போது ஆண்டவர் அதை நிறைவாக்கி தருவார். புதிய கல்வி ஆண்டிலே நம்முடைய பிள்ளைகளை அந்த தீர்மானத்தோடு கூட இந்த புதிய கல்வி ஆண்டிற்குள் பிரவேசிப்பதற்கு அடியெடுத்து வைப்போம். இன்றைக்கு இருக்கின்ற நவீன கல்வி சூழ்நிலைகள் நம்முடைய பிள்ளைகளை பல விதங்களிலே ஆட்டி படைத்து கொண்டிருக்கின்ற இந்த நவீன கல்வி திட்டங்கள் ஞானத்தை கொண்டு வராது, ஞானத்தை பிள்ளைகளுக்கு கொடுக்காது. ஆனால் ஆண்டவருடைய சமூகத்திலே நம்முடைய பிள்ளைகள் காலையிலும் மாலையிலும் எந்த வேளையிலும் ஆண்டவருடைய சமூகத்திலே காத்திருந்து ஞானத்திற்காய் ஜெபிக்கின்ற போது அந்த ஜெபம் ஞானத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். நம்முடைய பிள்ளைகள் ஆண்டவருடைய சமூகத்திலே வேதத்தை வாசிக்கின்ற போது அந்த ஞானம் வெளிப்படக்கூடியதாக இருக்கும். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் நம்முடைய பிள்ளைகளுக்கு வேண்டும். அதுக்கப்புறம் தான் பெற்றோருக்கு பயப்படுகின்ற பிள்ளைகளா. ஒருவேளை கர்த்தருக்கு பயப்படுகிற பிள்ளைகளாய் நம்முடைய பிள்ளைகள் உருவாக்குவதற்கு இன்றைக்கு இந்த மாணவர் ஞாயிற்றுக்கிழமையில நம்மை அர்ப்பணிக்கின்றது மாத்திரமல்ல, பலிபீடத்திலே முழங்கால் படியிட்டு ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் கேட்கின்ற போது, அன்றைக்கு சாலமோனுக்கு ஆண்டவர் ஞானமும் உணர்வும் உள்ள இருதயத்தை கொடுத்ததை போல நமக்கும் நம்முடைய சந்ததிக்கும் ஞானமும் உணர்வும் உள்ள இருதயத்தை தந்து நாம் கேளாத ஐஸ்வர்யத்தையும் அன்றைக்கு சாலமோனுக்கு ஆண்டவர் கொடுத்ததை போல நாமும் அப்படிப்பட்ட ஒரு ஐஸ்வர்ய சம்பன்னர்களாய் வளர்வதற்கு ஆண்டவர் நமக்கு நிறைவாய் தந்து நம்மை ஆற்றல் படுத்துவாராக. இந்த மாணவர் ஞாயிற்றுக்கிழமையில அப்படிப்பட்ட ஒரு திவ்ய ஆசீர்வாதத்தை நம்முடைய மாணவ பருவத்தினர் பெற்றுக்கொள்ள ஆண்டவர் தாமே இறை அச்சத்தில் வளர்கின்ற பிள்ளைகளாய் நம்முடைய பிள்ளைகளை வளர்த்து வாழ்விப்பாராக. தலைகளை தாழ்த்தி ஜெபம் செய்வோம். ஞானத்தின் உறைவிடமாக்கிய அன்பின் ஆண்டவரே, அறிவை பல நிலைமைகளிலே நாங்கள் பெற்றுக்கொள்கின்றோம். ஆனால் கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் தொடக்கம் என்கின்ற உள்ளுணர்வோடு கூட இன்றைக்கு நாங்கள் கேட்ட சத்தியங்களின் அடிப்படையில் ஞானத்தின் சுதந்திரவாளிகளாய் எங்களுடைய சந்ததி உருவாக்குவதற்கு எங்களை தாழ்த்துகிறோம். இன்னைக்கு ஆண்டவருடைய சமூகத்திலே நாங்கள் அர்ப்பணிக்கின்ற காணிக்கை அப்படிப்பட்ட உணர்வோடு கூட உங்களுடைய சமூகத்திலே அர்ப்பணிக்கக்கூடியதாக இருக்கட்டும் சுவாமி. அது மாத்திரமல்ல, ஆண்டவருடைய பாதத்திலே நாங்கள் எங்களையே ஜீவாதார பலியாக அர்ப்பணித்து ஆண்டவருடைய சரித்த ரத்தத்தையும் பெற்றுக்கொள்வதற்காய் பலிபீடத்திலே முழங்கால் படியிடுகின்ற போது அந்த ஞானத்தின் உறைவிடம் எங்களுக்கு நிறைவாய் கிடைக்கத்தக்கதாக ஆண்டவர் கிருபை செய்யும். அந்த கிருபைகளோடு கூட புதிய கல்வி ஆண்டிற்குள் பிரவேசிக்க ஆண்டவர் அருள் தர வேண்டும் என்று ஞானமாக்கி இயேசுவின் வழியாய் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். பாடகர் குழுவினர் சிறப்பு பாடல் பாடுகின்ற போது நாம் இந்த கல்வி திருப்பணிக்கான சிறப்பு காணிக்கையை முன்வந்து செலுத்தும்படி அன்போடு கூட அழைக்கிறேன். உந்தனாசிதாரு எந்த நேசுதேவா உந்த
நாசி தாரும் எந்த நேசுதேவா தந்தையே நான் பணிகிறேன். ஞானமற்றவன் நானே ஞானம் தாரும் தேவா. ஞானமற்றவன் நானே ஞானம் தாரும் தேவா. உம்மை அன்றே வலியேது என் கல்வி மூத்து நீரே. உம்மை அன்றி வலியேது என் கல்வி மூத்து நீரே. இந்த நாசி தாரும் எந்த இயேசுதேவா. உந்த நாசி தாரும் எந்த நேசுதேவா. தந்தையே நான் பணிகிறேன். பலனில்லாதவன் நானே பலனை தாரும் தேவா. பலனில்லாதவன் நானே பலனை தாரும் தேவா. உந்தன் பலன் போல் பலன் ஏது என் பலனும் சுகமும் நீரே. உந்தன் பலன் போல் பலன் ஏது என் பலமும் சுகமும் நீரே. உந்தன் ஆசி தாரும் எந்த நேசுதேவா. உந்தன் ஆசி தாரும் எந்த நேசுதேவா. தந்தையே நான் பணிகிறேன். பக்தியற்றவன் நானே பக்தி தாரும் தேவா. பக்தியற்றவன் நானே பக்தி தாரும் தேவா. பக்தியோடு உம்மை தேட உம் கிருபை தாரும் தேவா. பக்தியோடு உம்மை தேட உம் கிருபை தாரும் தேவா. உந்தன் ஆசி தாரும் எந்த நேசுதேவா. உந்தன் ஆசி தாரும் எந்த நேசுதேவா. தனிதையே நான் பணிகிறேன்.
ஞானம் தாரும் தேவா. ஞானமற்றவன் நானே, ஞானம் தாரும் தேவா. உம்மையன்றே வலியேது என் கல்வி ஊற்று நீரே. உம்மையன்றே வலியேது என் கல்வி ஊற்று நீரே. உந்தனாசி தாரும் எந்த நேசு தேவா. உந்தனாசி தாரும் எந்த நேசு தேவா. தந்தையே நான் பணிகிறேன். புதிய கல்வியாண்டிலே பிரவேசிக்கின்ற அனைவரும் எழுந்து நிற்கும்படி அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். உங்களுக்காக நாம் இப்பொழுது சிறப்பாக இந்த காணிக்கை அர்ப்பணித்து ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபித்த பிற்பாடு நாம் நம்முடைய காணிக்கைகளை செலுத்துவோம். புதிய கல்வியாண்டிலே பிரவேசிக்கின்ற மாணவ செல்வங்கள், ஆசிரியர் பெருமக்கள், பேராசிரியர் பெருமக்கள், நீங்கள் இருந்த இடத்துல எழுந்து நிற்கும்படி அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். நாம் நின்ற வண்ணமாக ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். கர்த்தர் ஞானத்தை தருகிறார், அவர் வாய் நின்று அறிவும் புத்தியும் வரும். கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். எங்களை அதிகமாய் நேசித்து வழிநடத்துகிறதா நல்ல ஆண்டவரே, புதிய கல்வி ஆண்டிலே பிரவேசிக்கின்ற அருமையான மாணவ செல்வங்கள், ஆசிரியர்கள், கல்லூரி பேராசிரியர்கள், பல நிலைமையிலே போதிக்கின்ற போதனையாளர்கள், இன்றைக்கு ஆண்டவருடைய சமூகத்திலே கல்வி திருப்பணி காணிக்கையை செலுத்தி பலிபீடத்திலே உம்முடைய சிலுவையின் ஆசீர்வாதத்தோடு கூட தாங்கள் இருக்கின்ற இடத்திலே எழுந்து நின்று உம்மை நோக்கி பார்க்கிறோம். கர்த்தர் உம்முடைய ஞானமாக்கிய அபிஷேகத்தை ஒவ்வொருவருக்கும் இந்த கல்வி ஆண்டிலே நிறைவாய் கட்டளையிட வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கின்றோம். ஆண்டவர் தாமே ஞானமாய் வெளிப்படுகின்றவர். உம்முடைய ஞானத்தை நாங்கள் ஒவ்வொரு நாளும் வேதத்தை வாசிப்பதன் மூலமாய், ஜெபிப்பதன் மூலமாய், ஆலயத்திற்கு வந்து செல்வதன் மூலமாய் நிறைவாய் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக கர்த்தர் கிருபை செய்யும். இந்த காணிக்கையானது ஏழை எளிய மாணவ செல்வங்களுடைய கல்விக்காக இது பயன்படுத்தப்பட இருக்கிறது என்பதை நாங்கள் அறிந்து இதை நாங்கள் காணிக்கையாய் செலுத்தி இருக்கிறோம். இன்றைக்கும் ஆண்டவரே, எங்களுடைய பிள்ளைகள் ஆண்டவரே பொருளாதாரத்தில் நலிவடைந்த பிள்ளைகள் பயனடையத்தக்கதாக கர்த்தர் கிருபை செய்வீராக. அது மாத்திரமல்ல ஆண்டவரே, ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு பருவத்திலேயும் செலுத்த வேண்டிய கட்டணங்களை செலுத்துவதற்கு பெற்றோருக்கு அதற்குரிய கிருபைகளையும் தகுதியையும் ஆண்டவர் தர வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, கல்வி கட்டணங்களை செலுத்துவதிலே குறைவுபடாதபடி எங்களுடைய பிள்ளைகளையும் எங்களுடைய பெற்றோரையும் ஆண்டவர் உம்முடைய நிறைவான ஐஸ்வர்யத்தினால் பாதுகாத்து கொள்வீராக. ஒவ்வொரு வருடமும் படிக்கின்ற போது என்ன தேவை இருக்கிறதோ அந்த படிப்பிற்கு தேவையான எல்லா பொருளாதாரத்தையும் ஆண்டவர் கிருபையாய் கட்டளையிட்டு தரும்படியாய் ஜெபிக்கிறோம். குறைவுபடாதபடி, கல்வி கட்டணம் செலுத்துவதிலே குறைந்து போகாதபடி, அல்லது அதன் மூலமாய் படிப்பிலே தேங்கி விடாதபடி கர்த்தர் உம்முடைய ஞானத்தினால், உம்முடைய ஐஸ்வர்யத்தினால் ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு குடும்பத்தையும் பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த கல்வி பயணத்திலே நாளைய தினத்திலிருந்து பள்ளி கல்லூரிகளுக்கு அடியெடுத்து வைக்கின்ற ஒவ்வொருவரும் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தினாலே ஒவ்வொரு நாளும் போகும்போதும் வரும்போதும் ஆண்டவர் பாதுகாத்து கொள்வீராக.
ஆண்டவருடைய பிரசன்னம் ஒவ்வொருவரையும் ஆளுகை செய்வதாக. விபத்துக்கள், பொல்லாப்புகள், நாசமோசங்களுக்கு ஒவ்வொரு நாளும் விலக்கி பாதுகாத்து கொண்டு, ஆண்டவரே இயற்கையின் மாறுபாடுகளுக்கு கர்த்தர் பாதுகாத்து கொண்டு, தங்களுடைய கல்வி சாலையிலே, தாங்கள் படிக்கின்ற இடத்திலே, ஆசிரியர்கள் மத்தியிலே, மாணவர்கள் மத்தியிலே நல்ல ஒரு ஐக்கியத்தோடு, நல்ல தோழமை உறவோடு கூட படித்து இந்த கல்வி ஆண்டின் கல்வியை நிறைவேற்றுவதற்கு ஆண்டவர் கிருபை செய்ய வேண்டும் என்று செபிக்கின்றோம். குறிப்பாக இந்த கல்வி ஆண்டிலே 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு அரசு பொது தேர்வு எழுதுவதற்காக ஆயத்தப்படுகின்ற பிள்ளைகளை உடைய கரத்திலே கொடுக்கின்றோம். அந்த பிள்ளைகளுக்கு நல்ல ஞானத்தோடு கூட கல்வி ஆண்டின் தொடக்கத்திலிருந்து கர்த்தர் ஞானத்தினால் ஆசீர்வாதத்தை தர வேண்டும் என்று செபிக்கிறோம். போதிக்கின்ற ஆசிரியர் பெருமக்களுக்காய் செபிக்கின்றோம். புதிய கல்வி ஆண்டிலே புதிய மாணவர்கள் மத்தியிலே போதிக்கின்ற போது ஆண்டவர் உம்முடைய ஞானத்தின் மூலமாய் ஒவ்வொரு ஆசிரியரையும் அபிஷேகித்து நிரப்பும்படியாய் செபிக்கின்றோம். இவருடைய போதனையிலே ஆண்டவர் இயேசுவின் ஞானம் வெளிப்படும்படியாய், இவருடைய போதனையின் மூலமாய் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் ஆற்றல் அந்த மாணவ செல்வங்களை சந்திக்கும்படியாய் நாங்கள் செபிக்கின்றோம். கல்வியோடு கூட இயேசுவின் நற்செய்தியும் அறிவிக்கின்ற மிஷனரிகளுடைய அந்த மிஷனரி தாகத்தோடு கூட ஆசிரியர் பெருமக்கள் போதனை செய்வதற்கு ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் கிருபையும் பலத்தையும் தாரும். குடும்பங்களிலே நல்ல ஆரோக்கியமான சூழ்நிலைகளை ஏற்படுத்தி தாரும். இந்த கல்வி பயணம் நாளை தினத்திலிருந்து தொடங்குகின்ற இந்த புதிய கல்வியாண்டின் பயணம் தடையின்றி ஆசீர்வாதமாய் நிறைவு பெறுவதற்கு ஆண்டவர் கிருபை செய்யும், வழிநடத்தும், பலப்படுத்தும். இன்றைக்கு நாங்கள் காணிக்கை செலுத்தி புதிய கல்வியாண்டை தொடக்கி இருக்கிறோம். எங்களுடைய பிள்ளைகள் வெற்றியோடு, மேன்மையோடு, ஆசீர்வாதத்தோடு இதே பலிபீடத்தில் வந்து நன்றி செலுத்தும்படியாய் ஆண்டவர் கிருபை செய்து வழி நடத்தும். இயேசுவாகிய ஞானம் என்கின்ற ஆற்றல் ஒவ்வொருவரிடத்திலும் வெளிப்படட்டும். மீட்பர் இயேசுவின் மூலமாய் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். லெத்தானியா ஜெபம். ஒவ்வொரு ஜெபத்திற்கு பிற்பாடும் கர்த்தாவே கிருபையாயிரும் என்று மறுமொழியாக பாடுவோம். பரத்திலிருந்து வரும் சமாதானத்திற்காகவும் நம்முடைய ஆத்துமாக்களின் ரட்சிப்புக்காகவும் கர்த்தரை நோக்கி ஜெபிப்போமாக. அகில உலக சமாதானத்திற்காகவும் கடவுளுடைய பரிசுத்த சபைகளின் நல்வாழ்வுக்காகவும் அவைகளின் ஒருமைப்பாட்டுக்காகவும் கர்த்தரை நோக்கி ஜெபிப்போமாக. நம்முடைய பேராயர்களும் மற்றெல்லா பணிவிடைக்காரரும் விசேஷமாய் ரைட் ரெவரண்ட் டாக்டர் ஜெய்சிங் பிரின்ஸ் பிரபாகரன் எனும் நமது பேராயரும் நல்ல இருதயத்தோடும் சுத்த மனச்சாட்சியோடும் தங்கள் பணிவிடை நிறைவேற்ற கர்த்தரை நோக்கி ஜெபிப்போமாக. நமது தேசத்தின் ஜனாதிபதி, பிரதம மந்திரி, அதிகாரம் வகிப்போர் எல்லாருக்காகவும் கர்த்தரை நோக்கி ஜெபிப்போமாக. வியாதியஸ்தர், உபத்திரவப்படுவோர், துக்கப்படுவோர், மரண தயிர்வாயில் இருப்போர், ஏழைகள், பட்டினியாயிருப்போர், அனாதைகள், கைம்பெண்கள் அனைவருக்காகவும், குறிப்பாக ரயில்வே மருத்துவமனையிலே சிகிச்சை பெற்று வருகின்ற திரு பாண்டித்துரை வசந்தராஜன் அவர்களுக்காகவும் கர்த்தரை நோக்கி ஜெபிப்போமாக. அந்தகாரத்தினின்று நம்மை தம்முடைய ஆச்சரியமான ஒளியிடத்திற்கு வரவழைத்தவருடைய மகத்துவங்களை காண்பிக்கும் பொருட்டாக நமக்காகவும் கிறிஸ்துவின் பெயரை அறிக்கை பண்ணும் அனைவருக்காகவும் கர்த்தரை நோக்கி ஜெபிப்போமாக. சர்வ வல்லமையுள்ள நித்திய கடவுளே, திருச்சபையின் முழு சரித்தின் ஆவியானவரால் ஆண்டு பரிசுத்தப்படுத்துகிறவரே, திருச்சபையில் எல்லா நிலைமையுள்ள மனிதருக்காகவும் இந்த சன்னிதானத்தில் நாங்கள் ஏறெடுக்கும் விண்ணப்பங்களையும் ஜெபங்களையும் அங்கீகரித்தரலும். ஒவ்வொரு அங்கத்தினரும் தன் அழைப்பிலும் பணிவிடையிலும் உண்மையோடும் தெய்வ பக்தியோடும் ஊழியம் செய்ய அனுக்கிரகம் செய்ய வேண்டும் என்று எங்கள் ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். நம்
நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய கடவுளுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியம் வழிநடத்தலும் ஆசீர்வாதமும் உங்கள் அனைவரோடும் என்றென்றும் சதா காலங்களிலும் தங்கி இருப்பதாக. கர்த்தரின் பந்தியில் வா சகோதரா, கர்த்தரின் பந்தியில் வா, கர்த்தரின் பந்தியில் வா. கர்த்தரமாய் சொந்த ரத்தத்தை சிந்தின காரணத்தை மட பூரணமாய் கர்த்தரின் பந்தியில் வா சகோதரா, கர்த்தரின் பந்தியில் வா, கர்த்தரின் பந்தியில் வா. ஜீவப்பமல்லோ கிறிஸ்துவின் திருச்சரீரமல்லோ, பாவமரம் கல்லோ உனக்காய் பகிரப்பட்டதல்லோ. தேவகுமாரனின் ஜீவப்பத்தை நீ இன்று அவருடன் என்றும் பிழைத்திட கர்த்தரின் பந்தியில் வா சகோதரா, கர்த்தரின் பந்தியில் வா, கர்த்தரின் பந்தியில் வா. அப்பம் பிட்குதல் பகுதிக்காக அனைவரும் எழுந்து நிற்போம். திருவிருந்தில் பங்கு பெறாதவர்கள் அமைதியாக கலைந்து செல்லலாம். சாக்கிரமந்தை விசுவாசத்தினால் பெற்றுக்கொண்டவர்களாகிய நாம் அவருக்கு தோத்திரம் செலுத்துவோமாக. சர்வ வல்லமையுள்ள கடவுளே, பரமபிதாவே, உமது நேசகுமாரனும் எங்கள் ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் எங்களை உமது பிள்ளைகளாக ஏற்றுக்கொண்டு அவருடைய விலைமதியாத திருச்சரீரமும் இரத்தமுமாகிய எங்கள் பாவங்களை மன்னித்து நித்திய ஜீவனை எங்களுக்கு வாக்கு பண்ணியிருக்கிறீர். அளவிடப்படாத இந்த நன்மைகளுக்காக உம்மை துதிக்கிறோம். சரீரமும் ஆத்மாவாய் எங்களை பரிசுத்தமும் ஜீவனுள்ளபடியாக உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். இதுவே நாங்கள் செய்யத்தக்க ஒழுங்கான ஆராதனை. நாங்கள் இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பரிபூர்ணமான சித்தம் என்னவென்று பகுத்தறியத்தக்கதாக எங்கள் மனம் புதிதானாலே மறுரூபமாகும்படி எங்கள் அருள் புரியும். கடைசியில் நாங்கள் உமது பரிசுத்தவான்கள் அனைவரோடும் இவ்வுலகத்தில் உமக்கு கீழ்ப்படிந்து நடக்க எங்களுக்கு கிருபை செய்யும். உம்மோடும் பரிசுத்தாவியரும் ஒரே கடவுளாய் சதா காலமும் ஜீவித்து அரசாளுகிற எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் இவைகளை வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். எங்கள் தேவனுக்கு துதியும் மகிமையும் ஞானமும் ஸ்தோத்திரமும் கனமும் வல்லமையும் பலமும் சதா காலங்களிலும் உண்டாவதாக. ஆமென். எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்களோடு இருந்து நீங்கள் தேவனையும் அவருடைய குமாரனாகிய நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பற்றி அறிவில் அன்பில் நிலைத்திருக்கும்படி உங்கள் இருதயத்தையும் சிந்தையும் காக்க கடவது. பிதா குமாரன் பரிசுத்த ஆவியுமாகிய திரியே கடவுளுடைய ஆசீர்வாதம் எப்பொழுதும் உங்களோடு இருந்து என்றைக்கும் உங்களில் நிலைத்திருக்க கடவது. Oh
வழிபாட்டின் நிறைவு பவனி பாடலாக 194ஆம் பாமாலை தூய பந்தி சேர்ந்த கைகள் சேவை செய்ய காத்திரும் என்று தொடங்கும் பாமாலை பாடி வழிபாட்டை நிறைவு செய்வோம். தூய பந்தி சேர்ந்த கைகள் சேவை செய்ய காத்திடும். தூய தோணி கேட்ட சேவை தீகோரல் கேளாமலோ. தூய தூய என நாவு வஞ்சனை பேசாமலோ. தூய அன்பை கண்ட கண்கள் என்றும் நம்பி நோக்கவோ. தூய ஸ்தலம் சென்ற கால்கள் ஒளியில் நடக்கவோ. தூய ஆவி பெற்றயமே நவ ஜீவன் பொங்கவோ. ஞானத்தின் உறைவிடமாய் எங்களை ஆற்றல் படுத்துகிற அன்பின் ஆண்டவரே, இந்த மாணவர் ஞாயிறு ஆண்டவருடைய சமூகத்திலே காத்திருந்து புதுபலனை பெற்றுக்கொண்டவர்களாய் இந்த உலகத்திற்குள் புறப்பட்டு செல்கிறோம். நாளை தினத்திலிருந்து எங்களுடைய மாணவ செல்வங்கள் சந்திக்க இருக்கின்ற புதிய கல்வி ஆண்டு மிகுந்த ஆசீர்வாதமாய் இருக்கவும், கல்வி ஆண்டின் ஒவ்வொரு நாட்களிலேயும் ஆண்டவருடைய ஞானம் பிள்ளைகளுக்கும் போதிக்கின்றவர்களுக்கும் வெளிப்படத்தக்கதாக ஆண்டவர் இந்த ஆலயத்திலிருந்து நிறைவான ஆசீர்வாதத்தை ஒவ்வொருவருக்கும் கட்டளையிட வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கின்றோம். இந்த ஜூன் மாதத்தின் முதல் நாளிலே உம்முடைய சமூகத்திலே பெற்றுக்கொண்ட இந்த ஆசீர்வாதத்தோடு இந்த உலகத்திற்குள் புறப்பட்டு செல்கிறோம். இந்த ஜூன் மாதத்தின் 30 நாட்களும் உம்முடைய கரத்திலிருந்து நிறைவான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டவர்களாய் உமக்கென்று சாட்சியாய் வாழ ஆண்டவர் அருள் தாரும். புதிய கல்வி ஆண்டின் ஆசீர்வாதம் மாணவ செல்வங்களுக்கும் ஆசிரிய பெருமக்களுக்கும் பெற்றோர்களுக்கும் மிகுந்த மனமகிழ்ச்சியாய் இருக்க கர்த்தர் கிருபை செய்ய வேண்டும் என்று ஞானத்தின் உறைவிடமாய் தன்னை ஆற்றல் படுத்தின அன்பின் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையடி பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. தெய்வ சமாதானத்தோடு சென்று வாருங்கள். கர்த்தருடைய நாமத்தினாலே ஆமென், ஆமென்.